Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா Django எப்படி நம்ம கம்ப்யூட்டரை நம்ம இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கூகுள்ல போயிட்டு Django சொல்லி டைப் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஆஃபிஷியல் வெப்சைட் Django டவுன்லோட் பண்றதுக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க கீழே கெட் ஸ்டார்டட்க்கு இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால் Djangoன்னு இருக்கு. ரைட், இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றதுன்னு இந்த ட்ரை திஸ் டியூட்டோரியல் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சில கைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பைத்தன் உங்கள் மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நீங்கள் பைத்தனை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. பைத்தன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இதுதான் பைத்தன். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க இந்த பட்டன். இப்போ டவுன்லோட் ஆரம்பிக்குது. இந்த டவுன்லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஷோயிங் ஃபோல்டர் கொடுத்துட்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த ஆட் பைத்தன் EXE இருக்கு. இந்த பார்த்தை கிளிக் பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. ரைட், இப்போ அதை வந்து கம்ப்ளீட் லைப்ரரிஸ் வந்து உங்களோட மெஷின்ஸில் வந்து இன்ஸ்டால் ஆகும். பைத்தன் லைப்ரரிஸ் இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். நம்ம Djangoன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். இதில் Django ப்ராஜெக்ட்ஸ்னு G டிரைவில். இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் கமாண்ட் ப்ராம்ப்ட் அடிச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் Djangoவை நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு. அப்போ பைப் இன்ஸ்டால் Django டைப் பண்ண Djangoன்னு சொல்லி இப்போ அதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் வெயிட் பண்ணணும். இது இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரையும். இப்போ Django வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுதான் கமாண்ட் Django admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். இல்லை நம்மளோட ப்ராஜெக்டை பேரை நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த Django அஃபிஷியல் சைட்டில் வந்து நம்ம ட்ரை திஸ் டியூட்டோரியல் கொடுக்குற நேரம் இப்போ வந்து கமாண்ட் கொடுத்துருக்காங்க கிரியேட் அ ப்ராஜெக்ட். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு கொண்டாந்து இதில் போட்டு வந்து நான் வந்து பேரை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லி கொடுக்குறேன். இவ்வளோ தான் சிம்பிளாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டரில் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆப்னு. ஓகே, இப்போ நான் அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லி டைப் பண்ணால் அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிடுவேன். சாரி, பிழைச்சி பேர் சரி ஃபர்ஸ்ட் FIST தான் போட்டிருக்கேன். அதான் கொஞ்சம் பிழைச்சி போட்டிருக்கேன். இப்போ இது உள்ளுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணுறாங்க. இந்த மேனேஜ் இந்த கமாண்டில் தான் ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணுறதுக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் கொடுத்துருக்காங்க ரன் பண்ணுறதுக்கும். இந்த இருக்க பைத்தன் மேனேஜ் PY ரன் சர்வர் இந்த கமாண்டை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இங்கே போட்டுட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட போர்ட் வந்து கன்ஃபிகர் ஆகி வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி தூக்கி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் உங்களை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் ஒன்று வந்துச்சுன்னா Django வந்து சக்ஸஸாக உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி தான் Django வந்து உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் தெரியும்.